ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்ல ஒரு சுவையான டெசர்ட் ஐட்டம், ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெசிபி எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் அப்படி இல்லைனா 1/2 லிட்டர் கூட எடுத்துக்கலாம். நான் 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால், தண்ணி சேர்க்காம. இது பொங்க வந்ததும் நம்ம கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடலாம். இது கூட 2.5 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நம்ம எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாலில் டைரெக்டாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா இது கட்டி போடும். அதனால் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இது நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்க வந்த பாலில் இதை சேர்த்துக்க போகிறோம். பால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருக்கோம். அப்படி ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்மளுக்கு கெட்டியாகிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு விஸ்கை வச்சு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இடையில சிம்மிலையும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி நீங்கள் வச்சுக்கிட்டு இதை கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்லா கூழ் மாதிரி இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும். இன்னுமே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்படும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்துட்டு இன்னமும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்ததும் நம்ம இது கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். முந்திரி, பாதாம், பிஸ்தா நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது முழுக்க உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆறின பிறகு இன்னும் நல்லாவே கெட்டிப்படும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கூட சூடு இருக்கவே கூடாது. பால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வச்சிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா ஆறின பிறகு எப்படி க்ரீமியாக திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பழங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், அதுக்கப்புறமா வாழைப்பழம், மாதுளை, அதுக்கப்புறம் சீட்லெஸ் கிரேப்ஸ் பிளாக் கலர், க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் மாம்பழம் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் சிட்ரஸ் வகை ஃப்ரூட்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்ச இந்த மில்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்படி சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிடும் போது இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக செஞ்சிட்டோம். இதுக்காக நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டும் போத்தாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்லேயே நல்லா ரிச்சாக செய்து கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.